Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இமேஜஸ் போயிட்டு இருக்கு. லைக் இப்படி ஒரு இமேஜ் நீங்க எப்படி சிம்பிளா கிரியேட் பண்றோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன் இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போற விஷயம் இந்த சைட்ல போயிட்டு இருக்கிற இதே மாதிரியான இமேஜ் நீங்க எப்படி கிரியேட் பண்றது. அதாவது 1-2 நிமிஷத்துலேயே எப்படியான இமேஜஸை நீங்களே ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இமேஜ் தேவையோ அதை டிசைன் பண்ணி தருவாங்க. அதாவது ஃப்ரீயாவே ரெடி பண்ணி தருவாங்க. யாருன்னு சொல்லி கேட்டா இது ஹியூமன் இல்லை, இது ஒரு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதுவே உங்களுக்கு நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரிக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி தரும். ஸோ நீங்க சோர்ஸோட போட்டுட்டு ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அதே மாதிரியான ஒரு இமேஜ் ஏஐ கிரியேட் பண்ணி தரும். ஸோ அப்படியான ஒரு சிஸ்டம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது. அதாவது ஃபேஸ்புக்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியான இமேஜஸ் அதிகம் வந்துட்டு இருக்கு. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலானவங்களுக்கு இது தெரியாது. ஆனா கிரியேட் பண்ணணும்னு சொல்ற ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஸோ எப்படி அந்த இமேஜை ரெடி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோகுல் டெக்னு சொல்லி ஒரு பேனரே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேபிள் போட்டுட்டு ஒரு ஆள் பிசியில் டைப் பண்ணுற மாதிரி, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி செய்து தங்களோட ப்ரொஃபைலாக கூட செட் பண்றாங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை நீங்க மேக் பண்றது, இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லோகோ கூட இதுல நீங்க டிசைன் பண்ணலாம். எப்படி வீடியோல தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஓகே, இதுல பாருங்க, நான் இதுல மேக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரொஃபைல் எல்லாம் ஒன்று ட்விட்டர், மற்றது கோகுல் டெக்கோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டிக்டாக். ஸோ நீங்க வேற சோசியல் மீடியா இருந்தா நீங்க அதுக்கும் ப்ரொஃபைல் செட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா டெலிகிராம், கோகுல் டெக் கூட டெலிகிராம் குரூப்புக்கு கூட இந்த மாதிரி ப்ரொஃபைல் செட் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் லோகோவோட கூட இந்த ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்படி நீங்க இந்த மாதிரி செய்யற விஷயத்த பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பாருங்க, உங்களோட மொபைல்ல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. நான் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுல பாருங்க, சர்ச்ல பிங் இமேஜ் கிரியேட்டர் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தது பாருங்க, இதுல இமேஜ் கிரியேட்டர்னு சொல்லி வந்திருக்கு, பிங்கோட இமேஜ் கிரியேட்டர். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பாருங்க, கிரியேட் ஆர்ட் ஃப்ரம் வேர்ட் வித் ஏஐ. அதாவது நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அதே மாதிரி இமேஜை செட் பண்ணி தரும். ஸோ சாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லைன்னு சொன்னா கோகுல் டெக்கோட டெலிகிராம் குரூப்ல அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். ஸோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ முதலாவது டெக்ஸ்ட்டை பாருங்க, நான் காப்பி பண்றேன். ஸோ அந்த டெலிகிராம்ல இருக்கிற முதலாவது பேராகிராஃபை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இதுல பாருங்க ஜாயின் அண்ட் கிரியேட் இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண கேட்கும். ஸோ அதுக்கு பாருங்க கிரியேட் ஒன் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எந்த ஜிமெயில் மூலமா நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுங்க. ஸோ ஆன்லைன் ஏர்னிங்னு சொல்லி நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு மெயிலை கொடுத்துட்டு இப்ப பாருங்க நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்றேன். கொடுத்ததும் இதுல ஃபர்ஸ்ட் நேம், அடுத்த லாஸ்ட் நேம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. இப்ப பாருங்க, நீங்க எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி டிஃபால்ட்டா செலக்ட் ஆகி நிற்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ணி விடுங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த ஆண்டு மாதம் திகதி அதெல்லாம் இதுல கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட மெயிலுக்கு எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி இந்த என்டர் கோடுன்ற இடத்துல பேஸ்ட் பண்ண வேணும். ஸோ எனக்கு கோடை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, இதுல பாருங்க நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணதும் இந்த வெரிஃபிகேஷனுக்கு வரும், அதாவது கேப்சா வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வெரிஃபிகேஷன் வந்து கேட்குதோ அதை வந்து செய்யுங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அரோ கீ இருக்கு. அந்த அரோ கீக்கு ஏற்ற மாதிரி இதுக்கான ஆன்சரை வந்து நாங்க வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, இதுல இருக்கிற பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸை வந்து ரெண்டால பெருக்கணும்னு சொன்னா 2 பாக்ஸ் வரும். ஆனா இதுல பாருங்க சைட்ல இருக்கிற இமேஜ்ல வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த அரோ கீயால வந்து மூவ் பண்ணி 2 பாக்ஸ் வரக்கூடிய மாதிரியான இமேஜை வந்து பாக்குறேன். ஓகே, இதுல வந்து 2 இமேஜ் வந்திருக்கு. ஸோ இதுதான் சரியா இருக்கும். சப்மிட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்க, அடுத்தது 3ஆல இந்த இமேஜை வந்து பெருக்கணும்னு சொன்னா 3 இமேஜ் வந்து வரும். இந்த இமேஜ் மாதிரி 3 இமேஜ் வந்து வர வேணும். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. அரோ கீயால வந்து செட் பண்ணி 3 இமேஜ் வந்து உள்ள மாதிரி நான் வந்து பாக்குறேன். ஓகே, இதுல பாருங்க 3 இமேஜ் இருக்கு. ஸோ அதுதான் சரியா இருக்கும். இப்போ வந்து சப்மிட் கொடுத்ததும் ரெண்டாவது வந்து டன், ரெண்டாவது கேப்சா வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து 3ஆவது கேப்சா வெரிஃபிகேஷன். சைவரால இந்த இமேஜை வந்து பெருக்கணும்னு சொன்னா சைவர் தான் வரும். ஸோ இந்த இமேஜ் வந்து வேற ஒரு பிக்சரை வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இமேஜ் வந்து வேற இல்லை. ஸோ இப்போ வந்து இதையே விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். அக்கௌண்ட்டும் வந்து கிரியேட் பண்ணி வெரிஃபிகேஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சாம்பிளுக்கு வந்து தானாவே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணுது. பாருங்க, கிரியேட்டிங்னு சொல்லி காட்டுது. 1-2 நிமிஷத்துல வந்து இந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இதுல வந்து இவங்க வந்து கொடுத்தது ஒரு ஹேண்ட்ஸம் போய், ஒரு ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர், அதாவது சோசியல் மீடியா லோகோவோட வந்து வரக்கூடிய மாதிரி வந்து இதுல டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நாம கிரியேட் பண்ண கொடுத்ததும் அப்படியான ஒரு பிக்சர் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப பாருங்க, நான் வந்து டெலிகிராம்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறேன். பேராகிராஃப் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ பேராகிராஃப் 1 வந்து நான் காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து அழிச்சிட்டு இதுல வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்றேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹேண்ட்ஸம் போயரால் இருந்து கொண்டு, அதாவது ஒரு டிஷர்ட் வந்து போட்டுட்டு மொடர்னா வந்து ட்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் பிக்சர். அந்த போய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஷோர்ட்ஸும் வந்து போட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்து இதுல வந்து கமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோகுல் டெக், கோகுல் டெக்ன்ற நேம் வந்து அதுல வந்து வேற வேணும், அந்த மாதிரி வந்து டைப் பண்ணி வச்சிருக்கு. பேக்ரவுண்ட்ல வந்து இன்ஸ்டாகிராமுக்கான ப்ரொஃபைல் பேஜ் வந்து வேற வேணும். இந்த மாதிரி சொல்லி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, இதை வந்து கிரியேட்டை வந்து கொடுத்ததும் நான் என்ன சொன்னனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ணும். ஸோ அதையே வந்து நான் வேணும்னு சொன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலா கூட வைக்கலாம். பாருங்க, இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க வந்து எத்தனை பிக்சரும் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போயரால் வந்து இருக்கிற மாதிரி, அதாவது ஷோர்ட்ஸ் போட்டுட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிக்சர் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் லோகோவோட வந்து இந்த ப்ரொஃபைல் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நான் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய ப்ரொஃபைல். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இருக்கிற ஆளுக்கு பக்கத்துல வந்து கோகுல் டெக்னு சொல்லி நேமும் வந்து இருக்கு. நீங்க வந்து உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட நேம்லயே வந்து இந்த லோகோ வந்து கிரியேட் ஆகி வரும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஏஐ வந்து கிரியேட் பண்ணும், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். யாருமே வந்து கிரியேட் பண்றது இல்லை, இது வந்து ஏஐ வந்து கிரியேட் பண்ணி தரும். நீங்க வந்து என்னென்ன கமாண்ட் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிக்சரை வந்து அதுவாகவே வந்து ரெடி பண்ணி தரும் 1-2 நிமிஷத்துல. ஸோ நான் வந்து கொடுத்தது இன்ஸ்டாகிராமுக்கு, நீங்க வந்து ட்விட்டருக்கு கூட கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற வேர்டை வந்து நீங்க ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணா ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபைல் வரும். ஸோ பாருங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கிரியேட்டை வந்து கொடுக்குறேன்னு பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்விட்டர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த போட்டோ வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி கேட்டா போட்டோல வந்து டச் பண்ணுங்க. எந்த போட்டோ வந்து தேவையோ அதுல வந்து டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எந்த போட்டோ வந்து கிளிக் பண்ணீங்களோ அந்த போட்டோ வந்து வேற. ஸோ அந்த போட்டோவில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் இமேஜ். இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோகுல் டெக்கோட ட்விட்டருக்கான ப்ரொஃபைல். தேவைப்பட்டா நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணலாம். ப்ரொஃபைல் மட்டும் இல்லை, நீங்க என்னென்ன கமாண்ட் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கமாண்டை வந்து எடுத்து இந்த ஏஐ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணி தரும். நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோகுல் டெக்கோட வாட்ஸ்அப்ல வந்து இந்த ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் சில கிரியேட் பண்ண சாம்பிள்ஸ் தான் இது. உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபேஸ்புக்கு கூட இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து ட்விட்டருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ட்விட்டருக்கு, இதுவும் ட்விட்டருக்கு. இது வந்து வாட்ஸ்அப்புக்கான ப்ரொஃபைல். இது வந்து டிக்டாக். இதுக்கும் வந்து டிக்டாக் லோகோ போட்டிருக்கு பாருங்க. அடுத்து வந்து டிக்டாக். உங்களுக்கு வந்து எந்தெந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து ப்ரொஃபைலாக வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி தரும். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இப்படியான இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. முடிஞ்ச அந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.